வணக்கம் எல்லாருக்கும். என்னால் இருந்த ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை. அது சொல்கிறேன். அதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும். அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரன் இருந்தான். அந்த பணக்காரனுக்கு ஒரு ஆசை, குடத்து நிறைய தங்கங்கள் சேர்க்கணும், தங்க காசுகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. அவன்கிட்ட இருந்தது அரை அரை குடத்துல இருந்து தங்கம் இருக்கு. பாக்கி அரை குடத்தை எங்கிட்டாச்சும் வெளியூர்ல போய் சொந்தக்காரன் பந்தக்காரன் பழக்கமானவங்கள்ட்ட ஏதாச்சும் வாங்கி அந்த குடத்து நிறைய நெப்பி அழகு பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசைனால வெளியூர் கிளம்பி பரப்பிட்டான். வெளியூருக்கு போகும்போது கட்டிச்சோறு கட்டி கொண்டு போய் அங்கே போய் மதியானம் பண்ணால் உச்சி வெயில் சாட் போட்டு அந்த ஆலமரத்தடியில படுத்துட்டான். படுக்கவும் அந்த அந்த ஆலமரத்துல ஒரு கொக்கு வந்து அதுல குடியிருக்கு. அப்ப இவனுடைய நிலைமையை பார்த்துட்டு, ஏன்பா என்ன வர இந்த வெயில்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இந்த குளத்தை வர தூக்கிட்டு வந்திருக்கியா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது. கேட்கும்போது நான் சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு குடத்து நிறைய தங்கம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அரை குடம் சேர்த்துட்டேன், இன்னும் ஒரு அரை குடத்துக்கு நான் அலையிறேன். என் சொந்த பந்தங்கள்ட்ட எல்லாம் கேட்டு அது நெப்பி நெப்பணும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொன்னா, சரி அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத, நானே உனக்கு தந்துடுறேன். நீ இது முடிச்சுட்டு பக்கத்து காட்டுல எனக்கு தெரிஞ்ச நண்பன் ஒரு வேடன் இருக்கேன். அவன் இந்த காட்டுக்கு ராசா ஆவேன். அவன்கிட்ட ஏகப்பட்ட பொன் பொருள்கள் இருக்கு. அதை வச்சு என்ன செய்யறது, அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ போ, நான் போய் சொல்றேன். நான் சொன்னேன்னு சொல்லி கேளு, உனக்கு அரை குறை தங்கம் வேணுங்கிற அளவு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிடுச்சு. இவன் போயிட்டான். போய் அங்க போய் சொன்ன உடனே இந்த மாதிரி விவரம்லாம் அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆழத்துக்கு மேல அந்த கொக்கு இருக்கு, அந்த இது கேட்டுச்சு அப்படி எப்படின்னு சொல்லி நான் விவரம்லாம் சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவன் போய் சொன்ன உடனே நம்பிட்டான். அந்த வேடன் நம்பி வேணுங்கிற அளவு வெள்ளிக்கு அடிச்சுட்டு அள்ளிக்க அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டான். அள்ளி கொடுத்து நம்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நன்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆலமரத்தடைக்கு வந்துட்டான். இருட்டிடுச்சு. மணி 6-7 மணி ஆகிப்போச்சு. கொஞ்சம் இருட்டிடுச்சு. அப்ப அந்த கொக்கு சொல்லியிருக்கு, நீ மரத்தடியில படுத்துக்கிற, நான் உனக்கு காவை காக்குறேன், உனக்கு எந்த தீங்கு நடந்துடாம நான் உனக்கு காவை காக்குறேன், அதனால நீ இந்த மரத்தடியிலே நீ படுத்துக்க அப்படின்னு சொல்லி இடம்லாம் கொடுத்து படுக்க சொல்லிடுச்சு. இவன் படுத்துக்கிட்டு இருந்தவன் என்ன நினைச்சிட்டேன், இந்த கொக்கு பசிக்குது, இந்த கொக்கு வந்து நல்லா கொழு கொழுன்னு இருக்கு, இதை அடிச்சு சாப்பிட்டாக்க நமக்கு வாரு நம்பிருமே அப்படின்னு கணக்கு போட்டேன். கணக்கு போனோமே எந்திரிச்சு நைட்டா போய் கொக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அதை சாப்பிட்டுட்டேன். கொக்கை வந்து சாப்பிட்டுட்டேன். இது என்ன ஆச்சுன்னு காலையில எப்பவுமே 7 மணிக்கு அந்த கொக்கு எந்திரிச்சு அந்த வேடனை போய் பார்த்து பேசிட்டு திருப்பி வர்றது பழக்கம். இது ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கிறது. அன்னைக்கு மட்டும் அந்த கொக்கை காணோம். இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேற்று அந்த பையன் வந்துட்டு போனேன், இன்னைக்கு அந்த கொக்கு வர காணாமே அப்படின்னு சொல்லி 2 சேவகர்களை அனுப்பிச்சு விட்டு போய் பார்த்துட்டு வாரான்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த கொக்குவோட இறகுகள் கிடந்திருக்கு. இவன் வந்து நான் சாப்பிடல அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கேன். ஆனா ரெக்க இருந்திருக்கு. அவனை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க அந்த காட்ராசாட்ட. அவன்கிட்ட போய் சொல்லுவே, அட பாய்ப்பேல, உனக்காக எவ்வளோலாம் உதவி செஞ்சுச்சு, அதை மறந்துட்டு நீ இந்த மாதிரி செஞ்சு ஓட்டியாடா அப்படின்னு சொல்லி அவனை வெட்டி எறிங்க, நான் துண்டா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டேன். அவனை கூட்டு போய் அந்த சேவகர்கள் வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டு விட்டு எப்பவுமே அந்த இடத்துல வந்து பிணந்தண்ணி கழுகுகள் சுத்தி கொண்டே இருக்கும். அந்த சுத்தி கொண்டே இருக்கிற இதுல வந்து அந்த பிணத்தை கூட அந்த கழுகு திங்கலையா. 2 நாள் கழிச்சு போயிருக்கு. அந்த சேவகர்கள் போய் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல. என்னடா அந்த பணம் அப்படியே கிடக்கு, ஒண்ணுமே வெட்டி போட்ட துண்டுகள்லாம் அப்படியே கிடக்கு, நீ சாப்பிடாம இருக்குன்னு சொல்லி அந்த கழுகுகிட்ட போய், ஏன் நீங்க எல்லாம் எப்பவும் சாப்பிடுவீங்களா, ஏன் இதை சாப்பிடாம விட்டு இருக்கீங்கன்னு சொன்னான். அவன் நன்றி கெட்டவன். நன்றி கெட்டவனை வந்து நான் தொட மாட்டோம். அவனோட மாமிசம் கூட பாவம் செஞ்சது, நன்றி மறந்தது. நன்றி மறந்தவனுக்கு பெரிய தண்டனை கிடைச்சிச்சு. 2வது அதை வந்து சீந்த கூட இல்லை அந்த கழுகு. அதனால மக்களே, எல்லாரும் நன்றியோட நடந்து கொள்ளுங்கள். நன்றி மறப்பது நன்றன்று. இந்த வாசகத்தை மறக்காமல் எல்லாரும் நன்றியோட நடந்து
அல்லாஹ்வுடைய அருளை பெறுங்கள். ஆமீன், ஆமீன். ஆரம்பல் ஆலமீன்.